Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ எது அப்படின்னா தண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாக சைதன்யா சார் அதுக்கப்புறம் சாய் பல்லவி மேம் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. இவங்க நடிக்கக்கூடிய அந்த படத்தை தான் படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒரு குட்டி கிரெடிட் மட்டும் கிரெடிட்டே போடல, ஸோ கிரெடிட் பார்க்க முடியாது. சாந்து மொண்டேட்டி தேவிஸ்ரீ பிரசாத் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் இதில் போட்டிருக்கு, வேறு எதுவும் போடலை. அண்ட் இந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலுமே சரி நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஈவெண்ட் ஏதோ நடந்துச்சு, கார்த்திக் சார்லாம் போயிருந்தாரு. ஒரு 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 மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வருது. நாக சைதன்யா சாருக்கு ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் இப்போ அமரன் முடிச்சுட்டு இப்போ டைரெக்டாக அந்த படத்துக்கு போயிருந்தாங்க. இந்த படத்தோட பாட்டு வந்து ஒரு 2 பாட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட், ரொம்ப ரொம்ப ஒரு வேற லெவல் ரீச் இருந்துச்சு. நம்ம சாய் பல்லவி மேமோட அந்த டான்ஸ்க்காகவும் சரி, அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷனுக்காகவும் சரி, அந்த ஒரு சாமி பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாமி பாட்டு ரொம்பவே ரீச் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. வாங்க இப்போ ட்ரைலர் பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஓ, அதனால தான் கார்த்தி சார் வந்திருந்தாரா? ரைட். ராஜு, ஊர்ல எல்லாரும் ஏதேதோ பேசிக்கிறாங்களாண்டா. நம்மளை பத்தி அப்படி பேசுறாங்கன்னாலே நம்ம ஃபேமஸ் ஆயிட்ட மாதிரி தாண்டி. டேய், உனக்கும் எனக்கும் என்னென்னமோ இருக்குன்னு நினைக்கிறாங்கடா. இப்ப என்னடி சொல்ற? அதான் எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்கல்ல, அத நெசமாக்கிட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். இந்த நிமிஷத்துல இருந்து ராஜுதான் நம்மளுடைய தண்டேல். ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இங்க இருக்கிற 3 மாசம் எனக்கு 9 மாசத்துக்கு சமம். அப்படின்னா ஒரு நாள் 3 நாள் கணக்கடா. ப்ளீஸ் ராஜு, மீன் வேட்டைக்கு போகாத. மீன் வேட்டை. ஓகே, நீ அப்படி இருக்காது, உன்னை விட்டு போக மாட்டா. என்னடா பத்திக்கிட்ட இறைதா இல்ல நாங்க என்ன பண்ணாலும் தொடச்சிட்டு போறத பழகி போச்சா? எங்க நாட்டுல இருக்கிற நாய்ங்கெல்லாம் வடக்கு பக்கம் திரும்பி போனா உலக மேப்ல பாகிஸ்தானே இல்லாம போயிடும். எங்க எண்ணத்தை கேவலப்படுத்தினா ராஜாளி அம்மனுக்கு ரத்த அபிஷேகம் தான். நல்லா இருக்கு. இவன் வரமாட்டான், இவன் தண்டே. நைஸ் சூப்பர். நீ 7 கடல் தாண்டி இருந்தாலும் உன்னை அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்க விசிறான். ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் மக்களுக்காக முன்னால வந்து நிக்கிறவன் தான் தண்டேல். ஓகே. ஓ, இதான் தண்டேல்னா ஓனரா? இல்ல சார், லீடர். ஊர்ல நம்மளை பத்தி ஏதேதோ பேசிக்கிறாங்கன்னு சொன்னல, இந்த வாட்டி அதை நிஜமாக்கிடலாண்டி. ஐயோ, ஏதோ போட்டிருந்தது. என்னது போட்டிருந்தது? ஏதோ போட்டிருந்தது. வெயிட் மினிட். தண்டேல் த ஒன் ஹூ anchors his crew, his love and his people. அதுக்கப்புறம் and won't care to sacrifice his life. ஓகே, நல்லா இருக்கு. இந்த நேம் டிசைனும் நல்லா இருக்கு, இந்த பேர் காரணமும் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு புது பேராக இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு இந்த டிஓபி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சினிமோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கடலோட ஒரு டார்க்னஸ் சைடை எப்போவுமே காணிப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அது என்ன அப்படின்னா ரொம்ப மிகைப்படுத்தி காணிச்சிருவாங்க, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த டோனவே டோட்டலாக கம்மி பண்ணிடுவாங்க. இப்போது இந்த டோன் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விஎஃப்எக்ஸ், சிஜி இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு ஹை பட்ஜெட் படமாக தான் இருக்கும். அண்ட் அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஹை பட்ஜெட் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் மெயின் கோர் வந்து நம்ம அமரன் படத்தில் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லவ் அப்படின்றது தான் வந்து மெயின் கோராக பில்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க 2 பேரும் தான் வராங்க, சைதன்யா சார் அதுக்கப்புறம்
சாய் பல்லவி மேம் 2 பேரும் தான் வராங்க. அவங்களோட அந்த வாய்ஸஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களோட கோர் இந்த லவ் தான் வந்து கோராக இருக்க போகுது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஒரு ஷார்ட்டில் இந்த ஆங்கரை தூக்கி வீசுறாங்கல்ல, ஸோ அதை வந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரமிப்பாக இருந்துச்சு. ட்ரைலரில் பார்க்கும்போதே அவ்வளோ இதாக தெரியுது. அண்ட் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வைடாக நல்லா பெருசாக இருக்கும், பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டிஎஸ்பி சார் சொல்லவே வேணாம், பிரிச்சிருப்பார் மனுஷன். கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்தது லாஸ்ட் அவங்களுக்கு மைத்ரி மூவிஸ்க்கும் இவங்களுக்கும். பட் இப்போது அந்த ப்ராப்ளம் சால்வ், நெக்ஸ்ட் படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம். எனக்கு இந்த ஆஸ் எ ஹோல் இந்த ட்ரெய்லராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் எப்போ வருது எப்போ தெரியலையே, எப்போ இங்கே வருதுன்னு போடல, இங்கேயும் போடலை, என்னைக்குன்னு தெரியல. நான் வந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.